இது ஈரான் போரினுடைய 59வது நாள் ஃபுல் அப்டேட்ஸ். வணக்கம், நான் ராம். ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேல் போரினுடைய 59வது நாளில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அனைத்து விடயங்களையும் உள்ளடக்கிய எங்களது தினசரி செய்தி அறிக்கை இது. இன்றைய முக்கிய முன்னேற்றங்கள் சிலவற்றை பற்றி முதலில் பார்க்கலாம். ஈரானினுடைய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி மாஸ்கோ மற்றும் தெஹ்ரானுக்கு இடையிலான மூலோபாய உறவை பற்றி பேசியிருக்கிறார். போரை பற்றிய பேச்சுவார்த்தைக்காக அவர் புடினை சந்தித்தார். அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தைகள் முடங்கியதாலும் ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் போக்குவரத்து குறைவாக இருப்பதாலும் எண்ணெய் விலைகள் மீண்டும் இப்பொழுது உயர்ந்திருக்கிறது. தற்போதைய போர் நிறுத்தத்தை மீறி ஹெஸ்புல்லா தளங்கள் மீது புதிய தாக்குதல்களை தொடங்கியுள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவிச்சிருக்குது. இப்ப நாங்கள் ராஜதந்திர முன்னேற்றங்கள் தொடர்பாக பார்க்கலாம். ராஜதந்திர முன்னேற்றங்களில் சமீபத்திய தகவல்களுடன் எங்களது தினசரி அறிக்கையை தொடங்குகிறோம். ஓமான் மற்றும் பாகிஸ்தானை உள்ளடக்கிய ஒரு பயணத்தின் சமீபத்திய கட்டமாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் இப்போது ரஷ்யாவில் இருக்கிறார். பாகிஸ்தானுக்கு செல்லவிருந்த அமெரிக்க அதிகாரிகளினுடைய பயணத்தை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ரத்து செய்ததை தொடர்ந்து இந்த சம்பவம் நடந்திருக்குது. பாகிஸ்தான் பயணம் நேரத்தை வீணடிக்கும் செயல் என்று ட்ரம்ப் கூறினார். இதைத் தொடர்ந்து ஈரான் ரஷ்யாவினுடைய பக்கம் பறந்தது. ரஷ்யாவை சென்றடைந்த உடனேயே பாகிஸ்தானில் அமைதி பேச்சுவார்த்தைக்கான தோல்விக்கு அமெரிக்காவை காரணம் என்று அப்பாஸ் அரக்சி அவர்கள் குற்றம் சாட்டினார். அதன் பின்பு மாஸ்கோவிற்கும் தெஹ்ரானுக்கும் இடையிலான மூலோபாய உறவை பற்றி அவர் பாராட்டி பேசினார். விளாடிமிர் புடின் ஆதரவிற்கு மிகவும் நன்றியும் தெரிவித்தார். அமைதி நிலவும் என்று நாம் நம்புவதாக கூறி ஈரானுக்கு தொடர்ந்து ஆதரவளிப்பதாக திரு புடின் உறுதியளித்திருக்கிறார். ஈரானுக்கு தற்போது ரஷ்யாவுடனான இந்த மூலோபாய உறவு எவ்வளவு முக்கியமானது என்று இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம். ஈரான் மற்றும் ரஷ்யாவின் உறவு என்பது மிக பழமையானது. அமெரிக்க ஈரான் போரில் ரஷ்யர்கள் உளவுத்துறை ரீதியாகவும் பாதுகாப்பு கவுன்சிலில் அவர்கள் அளித்த ஆதரவின் மூலமாகவும் ஈரானுக்கு உதவியாக இருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனவே ஈரானின் வெளியுறவு அமைச்சர் திரு அரக்சி குறிப்பிட்டது போல அந்த மூலோபாய உறவு மிகவும் முக்கியமானது. ரஷ்யாவின் மூத்த ராணுவ அதிகாரிகளுடனும் ஒரு சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. இதன் போது இஸ்ரேலும் அமெரிக்காவும் மீண்டும் ஒருங்கிணைந்து மற்றொரு சுற்று தாக்குதலுக்கு தயாராக கூடும் என்று ரஷ்யர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். எனவே ரஷ்யாவின் உதவியை பெற்று போரின் அடுத்த கட்டத்தை எதிர்கொள்வதற்கும் அணுசக்தி விவகாரங்கள் குறித்து பேசுவதற்கும் இந்த உறவு ஈரானுக்கு மிக அவசியமாக ஒன்றாகிறது. குறிப்பாக ஈரானினுடைய 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை நாட்டிற்கு வெளியே அனுப்ப வேண்டும் என்று அமெரிக்காவின் பிடிவாதத்தை ஈரான் எதிர்த்து வருகிறது. இதற்கு ஒரு இடைப்பட்ட தீர்வாக அந்த பொருட்களை ரஷ்யாவுக்கு அனுப்புவது பற்றி அவர்கள் விவாதித்திருக்கலாம். ஹோர்முஸ் நீரிணையை திறப்பதற்கு பதிலாக போரை அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கு பாகிஸ்தானிடம் ஈரான் ஒரு முன்வழிவை வழங்கியிருக்கிறது. இதற்கு அமெரிக்கா எவ்வாறு பதிலளிக்கும் என்பது தெளிவாக இன்னும் தெரியவில்லை. அமெரிக்காவினுடைய அதிபர் இது ஒரு நேர்மையான நடவடிக்கை என்று கூறினாலும் இது போதுமானதாக இல்லை என்று குறிப்பிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ரஷ்ய அதிபர் புடின் அமெரிக்காவுடனான தனது மூலோபாய உறவையும் கவனித்து வருவதால் அவரது தொடர்ச்சியான ஆதரவு குறித்து ஈரான் எவ்வளவு கவலைப்படுகிறது என்று இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம். திரு புடின் அமெரிக்காவை விட தங்களது பக்கமே அதிகம் பலமும் நியாயமும் இருப்பதாக நினைக்கின்றார். இருப்பினும் புடின் எப்போதும் சிறந்த கூட்டாளியாக ஈரானுக்கு இருந்ததில்லை. கடந்த வருடம் ஜூன் மாதம் நடந்த 12 நாள் போரின் போது ரஷ்யா தங்களுக்கு உதவவில்லை என்று ஈரானில் சிறு சலசலப்பு ஏற்பட்டது. ஆனால் 40 நாள் போரின் போது உதவி அதிகமாகவே இருந்தது. எனவே இது எப்போதும் நிலைத்திருக்கும் ஒரு உறுதியான கூட்டணி கிடையாது. ஆனால் தற்போதுள்ள இக்கட்டான சூழ்நிலையில் ஈரான் ரஷ்யாவையே நம்பியிருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தைகள் மூலம் ரஷ்யா எதை பெறுகிறது என்று இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம். ரஷ்யாவின் மூலோபாய நிலை ரஷ்யா மற்றும் ஈரான் இடையே ஒரு சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்கிறது. சற்றே சிக்கலான உறவு ஒன்றும் உள்ளது. 2022 ரஷ்யா உக்ரைன் மீது படையெடுத்த போது ஈரான் ட்ரோன்கள் மூலம் ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய உதவியை செய்திருக்கிறது. அதனால் தான் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானை தாக்கிய போது ரஷ்யாவால் தலையிட முடியாமல் இருக்கிறது. ரஷ்யாவை ஒரு சங்கடமான நிலைக்கு இது தள்ளி இருக்கிறது. ஒருபுறம் புடினால் தனது கூட்டாளிக்கு உதவ முடியவில்லை. மறுபுறம் உக்ரைனில் தனது இலக்குகளை அடைய டொனால்ட் ட்ரம்புடனான உறவு மாஸ்கோவிற்கு எவ்வளவு முக்கியம் என்பது நமக்கு தெரியும். ஈரானுடனான அமெரிக்காவின் பேச்சுவார்த்தைகளில் ஒரு இடைத்தரகராக இருக்க புடின் முன் வந்திருக்கிறார். ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை சேமித்து வைப்பதன் மூலம் பிராந்தியத்தில் பதற்றத்தை குறைக்க ரஷ்யா பலமுறை முன் வந்திருக்கிறது. ஆனால் இதுவரை அமெரிக்கா இதை நிராகரித்து வருகிறது. இந்த போருக்கு பிறகு ஈரான் தரப்பிலிருந்து மாஸ்கோவிற்கு வந்துள்ள இந்த முதல் அதிகாரப்பூர்வ பயணம் மிகவும் முக்கியமானது. ஏனெனில் இது ரஷ்யாவை மீண்டும் பிராந்தியத்தில் ஒரு வல்லரசாக காட்ட உதவுகிறது. ரஷ்யா ஈரானுக்கு உதவுவதில் உள்ள உண்மையான எல்லைகள் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். ஈரானுடன் உள்ள தகவல்களை பகிர்ந்து கொள்வதாக தகவல்கள் வெளியாக
உண்டாகின்றன. ஆனால் இது அமெரிக்காவிடமிருந்து எந்த விதமான கடுமையான எதிர்வினையையும் ஏற்படுத்தவில்லை. அமெரிக்காவோ அல்லது பிற நாடுகளோ பங்கேற்கும் எந்த போரிலும் தலையிடுவதாக ரஷ்யா ஈரானுக்கு எப்பொழுதும் வாக்குறுதி எதனையும் அளிக்கவில்லை. ரஷ்யாவுக்கு உக்ரைன் விவகாரமே தற்போது இருக்கின்ற மிக முக்கியமான விவகாரமாக இருக்கிறது. மேலும் ட்ரம்புடனான உறவை மேம்படுத்துவதிலேயே மாஸ்கோ மிக அதிகமான கவனத்தை செலுத்தி வருகிறது. ஈரானும் அமெரிக்காவும் முக்கியமான விவகாரங்களில் கூட இன்னும் ஒருமித்த ஒரு கருத்துக்கு வராத நிலையில் ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் சரக்கு கப்பல்களின் போக்குவரத்து கிட்டத்தட்ட முடங்கியுள்ளதால் கச்சா எண்ணெய் விலைகளில் மீண்டும் உயர்வு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நீரிணை வழியாக பயணம் செய்ய காத்திருக்கும் கப்பல் ஊழியர்களின் நிலை மிக கவலைக்கிடமாக இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. வளைகுடா பகுதியில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கடற்படையினரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபையின் சர்வதேச கடல்சார் அமைப்பு IMO கோரிக்கை விடுத்துள்ளது. இங்கு தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றவர்களின் பெயர்களை குறிப்பிடவில்லை என்றாலும் ஈரான் தடுத்து வைத்துள்ள 2 கப்பல்களின் ஊழியர்களை பற்றியே இங்கு பேசப்படுவதாக நம்பப்படுகிறது. வார இறுதியில் இப்பாதை மீண்டும் திறக்கப்பட்ட ஒரு குறுகிய காலத்தில் ஹோர்முஸ் நீரிணையை கடக்க முயன்ற ஒரு கப்பல் அணியில் இவர்கள் இருந்ததாகவும் நம்பப்படுகிறது. இந்த முக்கியமான நீர்வழி பாதையில் போக்குவரத்திற்கான சுதந்திரத்தை உறுதிப்படுத்துவதன் முக்கியத்துவத்தை சர்வதேச கடற்சார் அமைப்பின் பொதுச் செயலாளர் வலியுறுத்தியிருக்கிறார். சர்வதேச கடற்சார் அமைப்பை பொறுத்தவரை கடல் வழி போக்குவரத்து சுதந்திரம் என்பது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதல்ல என்றும் IMO பொதுச் செயலாளர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். சர்வதேச போக்குவரத்திற்காக உள்ள ஒரு நீரிணையில் போக்குவரத்தை தடுக்க எந்த நாட்டுக்கும் எந்த உரிமையும் இல்லை என்றும் சொல்லியிருக்கிறார். மேலும் இது ஐக்கிய நாடுகள் சபையின் கடல்சார் சட்ட மரபு மட்டுமல்ல, இது சர்வதேச வழக்கமான சட்டமும் கூட என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதேபோல் சர்வதேச கடல்சார் அமைப்பின் கீழ் கடலில் உயிர் பாதுகாப்புக்கான மரபின்படி பாதுகாப்பான செயற்பாடுகளுக்காக இங்கு போக்குவரத்து பிரிவு திட்டங்கள் கட்டாயமாக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. அதுபோல் சர்வதேச போக்குவரத்திற்கான நீரிணைகளில் எவ்விதமான வரி, சுங்க கட்டணம் அல்லது இதர கட்டணங்களை அறிமுகப்படுத்த சட்டபூர்வ அடிப்படை எதுவும் இல்லை. அடுத்து நாம் லெபனான் பக்கம் போகலாம். லெபனானின் பெக்கா பகுதி மற்றும் நாட்டின் தெற்கு பகுதிகளில் உள்ள ஹெஸ்புல்லா நிலைகள் மீது தாக்குதல் நடத்த தொடங்கியுள்ளதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்திருக்கிறது. இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையே இந்த மாத தொடக்கத்தில் எட்டப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் மிக பெருகிய முறையில் பலவீனமடைந்து வருகிறது. இரு தரப்பினரும் ஒருவர் மீது ஒருவர் தொடர்ச்சியான மீறல் குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருகின்றனர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இஸ்ரேலிய தாக்குதல்களில் லெபனானில் 14 பேர் கொல்லப்பட்டனர். ஹெஸ்புல்லாவின் ட்ரோன் தாக்குதலில் IDF வீரர் ஒருவர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்திருக்கிறது. லெபனான் அதிகாரிகளின் கூற்றுப்படி இம்மாத தொடக்கத்தில் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்த பிறகு இதுவே மிக மோசமான உயிரிழப்பாகும். கடந்த சில தினங்களாக கிட்டத்தட்ட தினசரி அடிப்படையில் வான்வழி தாக்குதல்கள் நடந்து வருகின்றன. லெபனான் தெற்கு பகுதியில் மக்கள் கொல்லப்படுகின்றார்கள். அதே சமயம் போர் நிறுத்தத்தை இன்னும் 3 வாரங்களுக்கு நீடிப்பது குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். தமது வடக்கு எல்லையை பாதுகாக்க விரும்புவதாக ஆஸ்திரேலியர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் ஆஸ்திரேலிய பிரதமர் ஹெஸ்புல்லா மீதான தாக்குதல்களை தீவிரப்படுத்த தனது படைகளுக்கு உத்தரவிட்டிருக்கின்றார். போர் நிறுத்தம் குறித்து பேசப்படும் காலகட்டத்தில் தான் இதுவும் நடக்கிறது. ஹெஸ்புல்லா தனது பங்கிற்கு தாக்குதல் நடத்தப்படும் போதெல்லாம் பதிலடி கொடுக்க தங்களுக்கு உரிமை உண்டு என்றும் லெபனான் எல்லைகளுக்குள் மட்டுமில்லாமல் வடக்கு இஸ்ரேலிலும் பதிலடி கொடுக்க முடியும் என்றும் கூறி வருகின்றது. போர் நிறுத்தம் அமலில் இருக்கின்ற போதே இஸ்ரேலிய படைகள் அங்கு தரைவழி தாக்குதலிலும் ஈடுபட்டுள்ளன என்பதை நாம் நினைவுபடுத்த வேண்டும். அவர்கள் லெபனான் நாட்டின் தெற்கு பகுதியின் பெரும் நிலப்பரப்பை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கின்றனர். இதை லெபனான் அரசு ஆக்கிரமிப்பாக பார்க்கிறது. தெற்கு லெபனானில் இருந்து இஸ்ரேலியர்கள் வெளியேறி இடம்பெயர்ந்த லட்சக்கணக்கான குடிமக்கள் தங்களின் சிதைந்த வீடுகளுக்கு திரும்புவதற்கு வழிவகை செய்வதும் இந்த பேச்சுவார்த்தையின் ஒரு பகுதியாகும். சொல்லப்போனால் எல்லைக்கோட்டில் உள்ள பல கிராமங்கள் இஸ்ரேலியர்களின் அழிப்பு நடவடிக்கைகளால் சுவர் தெரியாமல் மறைந்துவிட்டன. எனவே தற்போது போர் நிறுத்தம் மிகவும் பலவீனமாக உள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் போர் நிறுத்த நீடிப்பை அறிவித்த போது லெபனான் அதிபருக்கும் இஸ்ரேலிய பிரதமருக்கும் இடையே சந்திப்புக்கான முயற்சிகள் குறித்தும் பேசினார். ஆனால் இருதரப்பும் அதை உறுதிப்படுத்தாததாலும் கடந்த சில நாட்களில் மோதல்கள் அதிகரித்துள்ளதாலும் அது நடக்குமா என்பது தெளிவாக தெரியவில்லை. இருப்பினும் ஒரு நிலையான போர் நிறுத்தத்திற்கும் இஸ்ரேலியர்கள் தெற்கிலிருந்து வெளியேறுவதற்கும் மக்கள் மீண்டும் தங்களின் வீடுகளுக்கு திரும்புவதற்கும் லெபனானின் அவசர தேவையில் இருக்கிறது. 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தங்கள் ஊர்களை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகியுள்ளனர். அவர்களின் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப ஏங்குகிறார்கள். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது தலையீடு 8 ஈரானிய பெண்களை மரண தண்டனையிலிருந்து காப்பாற்ற உதவியுள்ளதாக கூறியுள்ளார். ஆனால் ஈரான் இந்த கோரிக்கையை நிராகரித்துள்ளதுடன் அந்த பெண்கள் யாரும் மரண தண்டனையை எதிர்கொள்ளவில்லை என்றும் அதிபர் தவறான தகவல்களை பரப்புவதாகவும் குற்றஞ்சாட்டியுள்ளது. 8 ஈரானிய பெண்களை தான் தூக்கு தண்டனையிலிருந்து காப்பாற்றியுள்ளதாக அதிபர் ட்ரம்ப் கூறுகிறார். ஆனால் ஈரானின் நீதித்துறை அது உண்மையல்ல என்கிறது. உண்மையில் நமக்கு தெரிந்தது என்ன? ஜனவரி மாதம் இங்கு நடந்த போராட்டங்களுடன் தொடர்புடைய குற்றங்களுக்காக அந்த 8 பெண்களும் மரண தண்டனையை எதிர்நோக்குகின்றனர். கடந்த ஜனவரி மாதம் நடந்த மக்கள் போராட்டங்களின் போது பங்கு கொண்ட இந்த 8 பெண்களும் மரண தண்டனையை எதிர்கொண்டுள்ளனர் என்பதை காட்டும் புகைப்படம் இணையத்தில் பரவிய பின்னரே ட்ரம்பின் இந்த தலையீடு வந்தது. அந்த போராட்டங்கள் கடும் பல
உத்தியோகத்தின் மூலம் ஒடுக்கப்பட்டன. அதிபர் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் மீடியாவில் இந்த பெண்களை பற்றி 2 முறை பதிவிட்டுள்ளதுடன் அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கும்படி ஈரானை கேட்டுக்கொண்டார். ஈரானின் நீதித்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் அந்த பெண்கள் யாரும் மரண தண்டனையை எதிர்கொள்ளவில்லை என்று கூறியுள்ளதுடன் அதிபர் பொய்யான தகவல்களை வெளியிடுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளது. இந்த தகவல்களை உறுதிப்படுத்துவதற்காக நாம் ஈரானின் நீதித்துறை அதிகாரிகள் வெளியிடும் தகவல்களுக்காக காத்திருக்கின்றோம். ஆனால் நோர்வேயை தளமாக கொண்ட ஈரான் மனித உரிமைகள் அமைப்பினுடைய இயக்குனர் மஹ்மூத் அமிரி மொஹாடம் சில தகவல்களை பகிர்ந்திருக்கின்றார். 5 பெண்களை பற்றி அவர்களுக்கு தெரியும் என்றும், இருவர் கடந்த மாதம் பிணையில் விடுவிக்கப்பட்டனர் என்றும், ஆனால் இருவர் மரண தண்டனையை எதிர்கொள்ள வாய்ப்புள்ளது என்றும் கூறியிருக்கிறார். மேலும் வீடா கெம்மாட்டி என்பவர் மரண தண்டனையை எதிர்நோக்கியுள்ளார். அவர் ஜனவரி போராட்டத்தின் போது தனது கணவருடன் கைது செய்யப்பட்டார். மேலும் ஈரானில் தூக்கு தண்டனைகள் தொடர்கின்றன. கடந்த வாரத்தில் மட்டும் குறைந்தது 5 பேருக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டதை ஈரானின் நீதித்துறை உறுதிப்படுத்தியிருக்கிறது. இவர்களில் பெரும்பாலானோர் இஸ்ரேலுக்காக உளவு பார்த்ததாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள். கடந்த ஆண்டு மட்டும் குறைந்தது 1639 ஈரானியர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டதாக மனித உரிமை அமைப்புகள் கண்டனம் வெளியிட்டிருக்கின்றன. இது 1989க்கு பிறகு பதிவான மிக உயர்ந்த எண்ணிக்கையாகும். இவை ஈரான் போரில் இன்று 58வது நாளுக்கான தகவல்கள். மீண்டும் ஈரான் போரில் இன்று 59வது நாளுக்கான நிகழ்ச்சியுடன் நாளை உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.